வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம வெள்ளை அப்பம் தாங்க பார்க்க போகிறோம். வெள்ளை அப்பம், உப்பு அப்பம்னு எது வேணாலும் சொல்லலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க. வெள்ளை அப்பம் செய்கிறதுக்கு நம்ம பச்சரிசியும் வேக வச்ச சாதமும் எடுத்துக்கணும். இப்போ வேக வச்ச சாதம் ஒரு கப் எடுத்துக்கிட்டோன்னா 3 கப் பச்சரிசி எடுத்துக்கணும். நான் இந்த கப்பால் 1 கப் சாதம் எடுத்திருக்கேன். அப்போ இதே கப்பால் 3 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ பச்சரிசியை நம்ம 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். பச்சரிசியையும் வேக வச்ச சாதத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப மைய அரைக்கணும்னு இல்லை, லேசான ஒரு நெருப்பு இருந்தால் பரவாயில்ல. ஒரு கொரன்னு லேசாக இருந்தால் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் குக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அது ஒரு பிஞ்ச் எடுத்துக்கணும். அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த அப்பம் ஊற்றின உடனே நல்ல புசு புசுன்னு எம்பி வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி எடுத்து ஊற்றணும். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது மேலே எழும்பி நல்லா உப்பி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறமா அதை லேசாக திருப்பி போடணும். இது ரொம்ப செவக்க வேகணும்னு அவசியம் இல்லை. வெறும் பச்சரிசியும் சாதமும் தான் இருக்கு. அதனால டக்குன்னு வெந்துடும். வெள்ளையாவே எடுத்துக்கலாம். அதனாலதான் இது வெள்ளை அப்பம் சொல்லுவாங்க. இதுல இனிப்பு காரம்னு எதுவுமே இல்லாதனாலதான் இதை உப்பு அப்பம் கூட சொல்லலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நம்ம இந்த வெள்ளை அப்பத்தோட நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் கிரேவி வச்சுக்கலாம், இல்லை வெஜ் கிரேவி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கார சட்னி கூட அரைச்சி தொட்டு சாப்பிட்லாம். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கெட்டியாக ஊற்றக்கூடாது மாவை. ஓரளவுக்கு தண்ணி பதமாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பிரிஞ்சு போயிடும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் அவ்வளோ சாஃப்டாக இருக்காது. அதனால ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க பதமாக பார்த்து எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது நல்லா மேலே எழும்பி புஷ்ஷுன்னு வரும். வெள்ளையாக இருக்கும் போதே நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா மாவையும் ஊற்றிக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமா ஒரு லைக் போட்டுருங்க. பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய வெள்ளை அப்பம், உப்பு அப்பம்னு சொல்லலாம். இனிப்பும் இருக்காது, காரமும் இருக்காது, ஆனா நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும். இதோட நீங்க நான்வெஜ் கிரேவி இல்ல சாதா வெஜ் கிரேவி எது வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். ஆனா நான் இன்னைக்கு கார சட்னி தான் அரைச்சிருக்கேன். கார சட்னிக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா காரமா அரைச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.